guys, welcome to our channel Literature Insight. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி The Birthday Party. Author name Harold Pinter. இவங்க 1930 to 2008 வரை வாழ்ந்த ஒரு பிரிட்டிஷ் playwright, poet, actor and director. Comedy of Menace ஸ்டைல்ல இவர் நிறைய எழுதியிருக்காரு. காமெடி ஆஃப் மேனஸ் அப்படின்னா அதுல டிராஜிக் எலிமெண்ட்ஸும் இருக்கும் பிளஸ் காமிக் எலிமெண்ட்ஸும் இருக்கும். இவரோட ரைட்டிங்ஸ்ல கொலோக்கியல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்பாரு. நிறைய சைலன்ஸ், பாசஸ், ரிப்படேஷன், ஐரணி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இவரோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்க்கு இவரோட பேரே வச்சிருப்பாங்க, பின்ட்ரெஸ்கியூ டெக்னிக் அப்படின்னு. இவரோட மேஜர் ஒர்க்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா த பர்த்டே பார்ட்டி, த கேர்டேக்கர், த ஹோம் கம்மிங், பிட்ரேயல் இதெல்லாம் தான். 2005ல லிட்ரேச்சருக்காக நோபல் பிரைஸ் வின் பண்ணியிருக்காரு. இந்த பிளே த பர்த்டே பார்ட்டி 1957ல பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. 3 ஆக்ட்ஸ் இருக்கு. தியேட்டர் ஆஃப் அப்சர்ட், செட்டிங் ஒரு போர்டிங் ஹவுஸ்ல நடக்குது. இந்த பிளேயுடைய மேஜர் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். பெட்டி போல்ஸ், மெக் போல்ஸ், இவங்க 2 பேரும் அந்த போர்டிங் ஹவுஸுடைய ஓனர்ஸ். பெட்டி போல்ஸ் ஹஸ்பண்ட், மெக் போல்ஸ் வைஃப். அடுத்ததா ஸ்டான்லி வெப்பர், இவரு தான் அந்த போர்டிங் ஹவுஸ்ல ரொம்ப நாளா தங்கி இருக்கக்கூடிய ஒன்லி டெனன்ட். கோல்ட்பர்க், மெக்கன், இவங்க 2 பேரும் அசோசியேட்ஸ். அந்த போர்டிங் ஹவுஸ்க்கு வருவாங்க ஸ்டான்லி வெப்பரை கூட்டிட்டு போறதுக்காக. லூலு 20ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு யங் உமன் போர்டிங் ஹவுஸ்க்கு பக்கத்துல வாழ்ந்து வருவாங்க. மெக் போல்ஸ் அண்ட் பெட்டி போல்ஸ் உடைய நெய்பர். Now let's get into the summary. பட் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சீஷோர்ல ஒரு போர்டிங் ஹவுஸ் இருக்கு. அந்த போர்டிங் ஹவுஸ் உடைய ஓனர்ஸ் ஒரு வயசான கப்பிள்ஸ். பெட்டி போல்ஸ் ஹஸ்பண்ட், மெக் போல்ஸ் வைஃப். இவங்க தான் அந்த போர்டிங் ஹவுஸை நடத்திட்டு வராங்க. அங்க ஸ்டான்லி வெப்பர் அப்படிங்கிற ஒரே ஒரு டெனன்ட் தான் மாடியில ஒரு வருஷமா தங்கிட்டு வராரு. அது ஒரு மார்னிங் டைம். மெக் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கார்ன்ஃபிளெக்ஸும் பிரெட் டோஸ்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. பெட்டி நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. மெக் பெட்டிக்கு சாப்பிட கொடுத்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இவரும் நல்லா இருக்கு அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ பெட்டி மெக் கிட்ட சொல்றாரு, நான் நேத்து சீஷோர்ல 2 ஜென்டில்மேனை பார்த்தேன். அவங்க இப்போ நம்மளுடைய போர்டிங் ஹவுஸ்ல வந்து தங்க போறாங்க. ஸோ உன்னால அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு ரூம்ஸ் எல்லாம் கிளீன் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு மெக்கு ஆல்ரெடி ஒரு ரூம் கிளீனா தான் இருக்கு, அவங்க வந்தா தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மெக்கு மேல தங்கி இருக்க ஸ்டான்லிய நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கூட்டிட்டு வரேன்னு போயிட்டு அவரை கூட்டிட்டு வராங்க. ஷேவ் பண்ணாம ஸ்பெக்ஸ் போட்டுட்டு ஒருத்தர் வராரு. அவரு தான் ஸ்டான்லி வெப்பர். ஒரு வருஷமா அந்த போர்டிங் ஹவுஸ்ல தங்கி இருக்காரு. ஸ்டான்லி வந்த உடனே பெட்டி அவரோட ஒர்க்காக வெளியே போயிடுறாரு. இப்போ மெக் ஸ்டான்லிக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. அவர் பால் கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதை எடுத்துட்டு பிரெட் டோஸ்ட் மட்டும் கொடுக்குறாங்க. அதை அவர் சாப்பிட்டுட்டு, நீ ஒரு பேட் வைஃப், ஏன்னா கெட்டு போகாத நல்ல பாலை கூட உன் ஹஸ்பண்ட்க்கு நீ கொடுக்க மாட்ட, சோ நீ ஒரு பேட் வைஃப் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. சோ அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு நமக்கு கிளியரா கொடுக்கல. இப்போ மெக் ஸ்டான்லி கிட்ட, நேத்து பெட்டி 2 ஜென்டில்மேனை சீஷோர்ல பார்த்தாராம். அவங்க 2 பேரும் இப்ப நம்ம போர்டிங் ஹவுஸ்ல வந்து ஸ்டே பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ஸ்டான்லிக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. ஏன்னா 1 இயரா அவரு மட்டும்தான் அங்க தங்கி இருக்காரு. மற்ற யாரும் வந்து அங்க தங்குறதா அவர் பெருசா விருப்பப்படல. இப்போ மெக் சொல்றாங்க, நீ வேற எங்கேயாவது ஜாப் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அவங்களே ஒரு ஜாப் கூட ஆஃபர் பண்றாங்க. ஏன் இதெல்லாம் சொல்றாங்கன்னா மெக்குக்கு ஸ்டான்லி இப்போ அந்த இடத்த விட்டு போகணும், அதனால இப்படி எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு ஸ்டான்லியும், ஆமா எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் பண்ணிருக்காங்க, அதுக்கு நான் போலான்னு தான் யோசிக்கிறேன் அப்படின்னு இவரும் சொல்வாரு. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு பியானிஸ்ட் தானே, நீங்க பிளே பண்றத கேட்கணும் போல எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஸ்டான்லி, ஆமா நான் ஒரு சக்சஸ்ஃபுல் பியானிஸ்டா தான் இருந்தேன், கான்சர்ட்ல கூட பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கான்சர்ட் நல்லா சக்சஸ்ஃபுல்லாக தான் முடிஞ்சுது. அதுக்கு நான் என் அப்பாவெல்லாம் கூட கூப்பிட்டு இருந்தேன், அவர் ரொம்ப பாராட்டினாரு. பட் செகண்ட் கான்சர்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லாக இல்லை, அதனால அந்த ப்ரொஃபஷன் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவருக்கு டவுட் வருது, அப்பாவை கூப்பிட்டோமா இல்லையா அப்படின்னு. அதுக்கப்புறம் மெக் வந்துட்டு தேவையான திங்ஸ்லாம் வாங்கணும், ஸோ நான் ஷாப்பிங் போறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. அந்த சமயத்துல டோர் நாக் பண்ற சத்தம் கேக்குது. அந்த 2 ஜென்டில்மேன் தான் வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் வந்தது லூலு, ஒரு யங் உமன், இவங்களுடைய நெய்பர். அவ ஒரு பெரிய பேக்கேஜோட வந்திருக்கா. மெக் அந்த பேக்கேஜை நீ லிவிங் ரூம்ல வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சைலண்டா ஏதோ பேசிக்கிறாங்க. லூலுவும் அந்த பார்சலை லிவிங் ரூம்ல வச்சுட்டு ஸ்டான்லி கிட்ட, நீங்க இந்த பேக்கேஜை தொடவே கூடாது அப்படின்னு சொல்றா. ஸ்டான்லிக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க. அப்புறம் ஸ்டான்லியும் லூலுவும் பேசிக்கிறாங்க. எங்கேயாவது வாக் போலாமா அப்படின்னு இவ கேக்குறா. அதுக்கு ஸ்டான்லியும் ஓகே அப்படின்னு சொல்றாரு. எங்க போலாம் அப்படின்னு கேட்ட உடனே அவரு நோ வேர் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவருக்கு அந்த போர்டிங் ஹவுஸை விட்டு வேற எங்கேயும் போகிறதுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தெரிய
வைக்கிறாங்க. அப்புறம் அந்த போர்டிங் ஹவுஸ்ல தங்குறதுக்காக 2 பேர் வரதா சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. அவங்க பேரு கோல்ட்பர்க் அண்ட் மெக்கன். இவங்க வராங்கன்னு தெரிஞ்சதும் ஸ்டான்லி அந்த இடத்த விட்டுட்டு அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. இப்ப கோல்ட்பர்க்கும் மெக்கானும் அவங்க ஜாப பத்தி பேசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பண்ண ஒர்க்கை விட இந்த டாஸ்க் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன்னு ஒருத்தர் சொல்றாரு. அதுக்கு இன்னொருத்தர், அது சப்ஜெக்டோட ஆட்டிடியூட வச்சுதான் இந்த ஜாப் டிஃபிகல்ட்டா ஈஸியானே நமக்கு தெரிய வரும் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்போ மெக் என்டர் ஆகுறாங்க. வந்து தன்னைத்தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவங்கள பேசவே விடாம இவங்களே பேசிட்டு இருக்காங்க. ஸ்டான்லி அப்படிங்கிறவர் ஒருத்தர் மேல ஸ்டே பண்ணியிருக்காரு. அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ ஈவினிங் பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க 2 பேரும் வந்துடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்களும் ஓகே, எங்களை இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்ஸ், நாங்க வந்துடுறோம்னு சொல்றாங்க. மெக் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் அவங்களுக்காக அரேஞ்ச் பண்ண ரூம்ல விட்டுட்டு கீழே வரும்போது லிவிங் ஏரியால ஸ்டான்லி இருப்பாரு. அவர் கொஞ்சம் அப்செட்டா இருப்பாரு. மெக் ஸ்டான்லி கிட்ட பேச போவாங்க. உடனே ஸ்டான்லி 2 பேர் வரதா சொன்னாங்கல்ல, வந்துட்டாங்களா, எங்க இருந்து வந்திருக்காங்க, எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ணாம கண்டினியூஸா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. அது இவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டடா இருக்கும். அவரை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி இவங்களுக்காக ஒரு பார்சல் வாங்கி வச்சிருப்பார்ல, லூலு கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த பார்சல் எடுத்து இதுதான் உங்களுக்கான என்னோட பர்த்டே பிரசன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அவர் அதை ஓபன் பண்ணும் போது அதுல ஒரு டாய் ட்ரம் இருக்கும். அந்த சின்ன பசங்களாம் அடிச்சு விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரம் இருக்கும். உடனே அதை எடுத்து அவர் பிளே பண்ண ஆரம்பிப்பாரு. ஸ்டார்டிங்ல நல்லா தான் பிளே பண்ணுவாரு. போக போக பயங்கரமா பொசஸ் ஆன மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடுவாரு. அது மெக்குக்கு கேட்க ரொம்ப சத்தமா டிஸ்டர்பிங்கா இருக்கும். பட் ஸ்டில் ஓகே, இந்த கிஃப்ட் அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மெக்கும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. இதோட ஆக்ட் 1 முடியுது. ஆக்ட் 2 அன்னைக்கு ஈவினிங் ஸ்டான்லி மெக்கனை மீட் பண்ணுவாரு. அவர்கிட்ட நீங்க என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க, ஏன் வந்திருக்கீங்கன்ற கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாரு. பட் அந்த கொஸ்டின்ஸ்லாம் இவர் அவாய்ட் பண்ணிட்டு, இன்னைக்கு உங்களோட பர்த்டேல ஈவினிங் பர்த்டே பார்ட்டி இருக்கு, அதுக்கு தான் எல்லாம் நாங்க அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்வாரு. அதுக்கு ஸ்டான்லி இன்னைக்கு என்னோட பர்த்டேவே கிடையாது அப்படின்னு டினை பண்ணுவாரு. இப்போ பெட்டியும் ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துருவாரு. இப்போ ஸ்டான்லி, கோல்ட்பர்க், மெக்கன் 3 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. மெக்கன் அண்ட் கோல்ட்பர்க் 2 பேரும் அவங்களோட சைல்ட்ஹுட் அண்ட் அவங்களோட பாஸ்ட் பத்திலாம் சொல்லிட்டு ஸ்டான்லியையும் சொல்லுவாங்க. பட் அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. இப்போ அவங்க 2 பேரும் ஸ்டான்லியை ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஏன் இங்க ஸ்டே பண்ணியிருக்கீங்க, நீங்க எப்போ குளிச்சீங்க, தலைவலி தைலத்தை ஒழுங்கா பூசுறீங்களா, நீங்க எதுக்காக இங்க இருக்கீங்க, பெட்டியை இந்த இடத்த விட்டு துரத்த போறீங்களா, மெக்க கிரேசி ஆக போறீங்களா, இல்ல லூலுவோட லைஃபை ஸ்பாயில் பண்ண போறீங்களா அப்படின்னு சம்மந்தமே இல்லாத கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, ஏன் அந்த ஆர்கனைசேஷனை ஏமாத்துனீங்க அப்படின்னு கேட்பாங்க. இவர் எந்த ஆர்கனைசேஷன், நான் எங்க ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி முழிப்பாரு. அதுக்கப்புறம் உங்க ஒய்ஃபை ஏன் கொன்னீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு இவர் என் ஒய்ஃபே இல்லையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆயிடுவாரு. அப்புறம் 8469 என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் முட்டையில இருந்து கோழி வந்ததா, இல்ல கோழில இருந்து முட்டை வந்ததா அப்படின்லாம் கேட்ட உடனே இவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டு, நர்வஸ் ஆயிட்டு, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல மேட் மாதிரி பயங்கரமா கத்திருவாரு. அந்த சத்தம் கேட்டு இப்போ மெக் உள்ள என்டர் ஆகுறாங்க. அழகா பார்ட்டிக்காக நல்ல சூப்பரா ட்ரெஸ் பண்ணி கவுன் எல்லாம் போட்டுட்டு அவங்க வாங்கி கொடுத்தாங்க இல்லையா ஒரு ட்ரம்ஸ், அதை பீட் பண்ணிட்டே உள்ள வராங்க. இப்போ பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கோல்ட்பர்க் மெக் கிட்ட டோஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இவங்களும் எல்லாருக்கும் தேவையான திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மெக்குக்கு ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒரு பார்ட்டி தான் வீட்டுல நடக்கிறத நினைச்சு. பட் ஸ்டான்லி இன்னும் நர்வஸா தான் இருப்பாரு. ஏன்னா அவங்க தான் கொஸ்டின் கேட்டு இவரை நல்லா டென்ஷன் ஆக்கி அதுலேயே தான் வச்சிருப்பாங்க. இப்போ லூலு அண்ட் கோல்ட்பர்க் இவங்க 2 பேரும் ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிறாங்க. மெக்கும் மெக்கனும் அவங்களோட பாஸ்ட் எல்லாம் பத்தி பேசி சிரிச்சுக்கிறாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி விளையாடலாம், கண்ணாமூச்சி அது விளையாடலாம் டிசைட் பண்றாங்க. இப்போ ஸ்டான்லியோடைய டர்ன் வருது. அவருக்கு கண்ணை கட்டி விட்டுட்டு லைட்டையும் ஆஃப் பண்ணி விட்டுடுறாங்க. அவர் போற இடத்துல எல்லாம் அந்த ட்ரம், கிளாஸ் அது எல்லாத்தையும் வச்சிடுறாங்க. இவர் அது மேல நடந்து கிளாஸை உடைச்சிடுறாரு. ட்ரம் மேல விழுந்து அதையும் உடைச்சு போட்டுறாரு. ஆல்ரெடி ஒரு நர்வஸா இருக்காரு. இதெல்லாம் நடந்ததால இன்னும் இரிட்டேட்டடாகவும் நர்வஸாகவும் ஆயிடுவாரு. லிட்ரலி ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்குவாரு. மெக்க வந்து கொலை பண்ண பாப்பாரு. அண்ட் அந்த சமயத்துல லூலு வந்து கத்துற சத்தம் கேட்கும். அப்புறம் பார்த்தா லூலு மயங்கி இருப்பா. ஸ்டான்லி லூலுவை தூக்கி டேபிள் மேல வைப்பாரு. அந்த சமயத்துல லைட் ஆன் பண்ணிட்டு கோல்ட்பர்க் அவர்கிட்ட இருந்த டார்ச் ஆன் பண்ணி ஸ்டான்லியோட ஃபேஸ்ல அடிச்சிருவாரு. ஸோ எப்படி ஆயிடும்னா
ஸ்டான்லி தான் லூலுவை அபியூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி மாத்திடுவாங்க. ஸ்டான்லி இப்போ ஸ்பீச்லெஸ் அண்ட் புரோக்கனா இருப்பாரு. இப்போ கோல்ட்பர்கும் மெக்கனும் அவரை இழுத்துட்டு மேல போயிடுறாங்க. இதோட ஆக்ட் 2 முடியுது. ஆக்ட் 3 நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் பெட்டியும் மெக்கும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மெக் சொல்றாங்க ஸ்டான்லியை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கூப்பிடணும், ஆல்ரெடி அவருக்கு வந்து உடம்பு முடியாம இருக்காருன்ட்டு. அப்பதான் அவங்களுக்கு தெரியும் அங்க கார்ன்ஃபிளெக்ஸ் தீந்து போச்சுன்ட்டு. இப்போ பெட்டி மெக்க வந்து நீ போய் கார்ன்ஃபிளெக்ஸ் வாங்கிட்டு வான்னு ஷாப்பிங் அனுப்பிடுறாரு. இந்த சமயத்துல கோல்ட்பர்கும் மெக்கனும் கீழே இறங்கி வராங்க. பெட்டி அவங்க கிட்ட ஸ்டான்லிக்கு என்னாச்சு, இப்ப அவர் எப்படி இருக்காருன்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க அவருக்கு நர்வஸ் பிரேக் டவுன் ஆயிருக்கு, இப்படியே விடக்கூடாது, கண்டிப்பா அவரை ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும், நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் பெட்டிக்கு ஏதோ ஒரு சஸ்பீஷியஸா இருக்கு, அதனால அதெல்லாம் கூட்டிட்டு போகாதீங்க, இங்கேயே விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. பட் அவங்க அதை இக்னோர் பண்ணிட்டு அவங்க கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலா அங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மென்ஷன் பண்ணிருப்பாங்கல்ல, அங்கதான் கூட்டிட்டு போறதா நமக்கு தெரிய வருது. இப்போ ஸ்டான்லி கீழே இறங்கி வராரு, நல்லா நீட்டா ஷேவ் பண்ணி கூட்டிட்டு வராங்க. மெக்கனும் கோல்ட்பர்கும் ஆல்ரெடி ஸ்டான்லி கிட்ட நீ ஒழுங்கா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அப்படின்னு நீ நடந்துக்கிட்டேன்னா உனக்கு ஒரு சில ஃபேவர்ஸ் எல்லாம் பண்றோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பெட்டிக்கு ஸ்டான்லியை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, பாவமா இருக்கு. இவங்ககிட்ட சொல்றாங்க நீங்க எடுத்துட்டு போவாதீங்க, இங்கேயே விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் கேட்கவே இல்லை. இவங்க 2 பேரும் ஸ்டான்லியை வெளியே கூட்டிட்டு போறாங்க. அதை பார்த்த உடனே ஃபைனலா பெட்டி ஸ்டான்லியை பார்த்து டோன்ட் லெட் தெம் டெல் யூ வாட் டு டூ அப்படிங்கிற மாதிரி சத்தமா சொல்றாரு. இப்போ அவங்க 3 பேரும் வெளியே போறாங்க. அப்புறம் பெட்டி ஆஸ் யூஷுவல் ரொட்டீனுக்கு வந்துடுறாரு. இப்போ மெக் வராங்க. வந்து ஸ்டான்லி எங்கன்னு கேட்கும்போது பெட்டி சொல்றாரு அவன் மேலதான் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ மெக் நேத்து பார்ட்டி நல்லா இருந்ததுல, என்னோட ட்ரெஸ் தான் எல்லாத்த விடவும் நல்லா இருந்தது, நான் தான் பெல் ஆஃப் த பால் அப்படின்னு தன்னை தானே பெருமையா பேசிக்கிறாங்க. ஆக்சுவலி யாரும் அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க, இவங்களை தன்னை தானே புகழ்ந்து பேசிக்கிறாங்க, எதுவுமே நடக்காத மாதிரி. இதோட இந்த பிளே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த டாபிக்ல வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.